அடடா, இது கூட தெரியாமையா காயும் பழமும் வாங்க போயிட்டு இருக்கீங்க? இனிமே இந்த தப்பை பண்ணாதீங்க. மாதுளம்பழத்துக்கு மேல இருக்கிற கொண்டை மூடி இருந்ததுன்னா நல்லா இருக்காது. கொண்டை விரிஞ்சிருந்ததுன்னா நல்லா ருசியா இனிப்பா இருக்கும். ஆரஞ்சு பழத்தோட காம்பு இருக்கிற பகுதி மேடா இருந்ததுன்னா ருசியா இருக்காது. அதே இடம் குழியா இருந்து அதே மாதிரி கம்பேர் பண்ணும்போது ஹெவியா இருந்ததுன்னா ருசியா டேஸ்டா இருக்கும். வெங்காயத்தோட தோல் மொத்தமாவோ ஊதா கலரா இருந்து இந்த நுனி விரிஞ்சிருந்ததுன்னா இது ருசியா இருக்காதுன்னு அர்த்தம். அதே வெங்காயத்தோட தோல் பேப்பர் மாதிரியும் லைட் பிங்க் கலர்ல இருந்து இந்த நுனி மூடி இருந்ததுன்னா இந்த வெங்காயம் ரொம்ப ருசியா இருக்கும். உருளைக்கிழங்கு உருண்டையா பச்சையா இருந்தா தயவு செஞ்சு வாங்காதீங்க. அதே உருளைக்கிழங்கு நீட்டமா கெட்டியா ஒரே பிரவுன் கலர்ல இருந்தா ரொம்ப ருசியா இருக்கும். முலாம்பழத்தோட காம்பு பச்சை கலர்ல இருந்தா தயவு செஞ்சு வாங்காதீங்க. அதே முலாம்பழத்தோட காம்பு பிரவுன் கலர்ல இருந்து அதோட மறுபக்கம் ரொம்ப சாஃப்டா இருந்ததுன்னா ரொம்ப இனிப்பா ருசியா இருக்கும். இந்த மாதிரி வேற ஏதோ காய்ப்பழம் வாங்குறதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க. உங்க கேள்விக்கு நான் அடுத்த வீடியோல பதில் சொல்றேன்.